ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெய்தல் மருமகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷனில் கிடைக்கிற கோதுமை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க நிறைய பேர். பட் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. பேக்கெட் மாவு வாங்கிறோம், பட் பேக்கெட்டை வாங்குகிற நம்ம கோதுமை மாவில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கான், என்னென்ன மிக்சர் என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நமக்கு. ஸோ அது ஈஸியாக இருக்குது, நம்ம அதை வாங்குகிறோம். ஆனால் ரேஷனில் வாங்குகிற கோதுமையே வந்துட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்யூராக இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம திருப்தியாக கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரேஷனில் கோதுமை அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கோதுமை ரேஷனில் வாங்கிட்டு வரோம், அதில் நிறைய கல் தூசி நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் தண்ணியில் ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ண உடனே அது எல்லாமே மிதந்துடும். அந்த டஸ்ட்டு அதில் இருக்க அந்த மேலே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே அந்த எல்லாம் மிதந்துடும். அதை முதல்ல நம்ம கையை வச்சு அந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல நம்ம ஒரு 4 தடவை 5 தடவை தண்ணி ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க லைட் பார்ட்டிகல்ஸ், அதாவது தூசி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே மிதந்துடும். அதை நல்லா கையை வச்சு அரித்து மேலே இருக்க தூசி எல்லாமே மிதந்துடும். அது ஃபுல்லாக கையை விட்டு அரித்து நம்ம எடுத்துடலாம். இது ஒரு 4 தடவை 5 தடவை நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனீங்கனாலே அதில் இருக்க மேக்ஸிமம் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். கல் எல்லாமே அது மண் அது எல்லாமே கரைஞ்சிரும் தண்ணியில். ஸோ இதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஃபுல்லாமே ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் ட்ரை பண்ண வைங்க. ட்ரை பண்ணிட்டாலே அது எல்லாமே மேக்ஸிமம் க்ளீன் ஆயிரும். அதில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸுமே போயிடும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புடைக்க தெரிஞ்சதுன்னா புடைக்கலாம். முறம் வச்சு புடைப்பாங்கல்ல, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணதை எடுத்துகிட்டு மேலே சம் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது கிடக்கலாம், இது இந்த நம்ம க்ளீன் பண்ணதுலேயும் மீறி ஏதாவது இருக்கலாம், அந்த பார்ட்டிகல்ஸை மட்டும் ஹேண்ட் பிக்கிங் பண்ணிடலாம் நம்ம. ஸோ பண்ணி எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஃபைன் பவுடராக இது பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு போதும். இந்த ரேஷனில் 2 கிலோகிராம் கொடுக்குறாங்க. 1 மந்த்து கண்டிப்பாக தாராளமாக போதும். ஆரோக்கியமாக இருக்கும். எதுவுமே நம்ம வந்துட்டு அதில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை அதர் திங்ஸ் எதுவுமே மைதா மாவு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணல. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹெல்த்தி. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ஈஸியாகவே பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ எவ்ரிவன். பாய்.